வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரிசல்ட் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதியோட ரிசல்ட்டும் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதியோட ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. இதில் 327 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ட்ரா இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாளைக்கு கிடையாது. நாளை மறுநாள் தான் உங்களுக்கு ட்ராவே இருக்குது. நாளைக்கு 11ஆம் தேதியோட ட்ராவும் 12ஆம் தேதியோட ட்ராவும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதனால் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11ஆம் தேதி ட்ரா கிடையாது இல்லையா? அப்போ நாளைக்கு 11ஆம் தேதி காருண்யா ப்ளஸ்னுடைய ட்ராவும் அடுத்து வந்து சொர்ண கேரளாவுடைய ட்ராவும் 13ஆம் தேதி நமக்கு கண்டிப்பாக வரும். சரி, அப்போ அது நமக்கு 12ஆம் தேதி வரும். 11ஆம் தேதியோட ட்ராவும் 12ஆம் தேதியோட ட்ராவும் நமக்கு 2 ட்ராவும் சேர்ந்த மாதிரி 12ஆம் தேதி வரும். சரிங்களா? அப்போ நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நமக்கு காருண்யா ப்ளஸ்னுடைய ரிசல்ட் மட்டும் தான் நம்ம கொண்டு வரோம். அது போக நமக்கு அந்த சொர்ண கேரளாவுடைய ரிசல்ட்டு நம்ம இங்கே கொண்டு வரல. ஏன்னா அது நமக்கு இன்னும் நமக்கு வின்னிங் நம்பரே வரல. அதுக்கு நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு முழுக்க சொர்ண கேரளாவை மட்டுமே பேஸாக வச்சு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்து கொடுப்போம். அதாவது ஒரு ஆல் போர்டில் ஏதாவது 2 நம்பர் ஒரு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதை நம்ம தனியாகவே வீடியோ மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு நமக்கு காருண்யா ப்ளஸில் 11ஆம் தேதி 11ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு காருண்யா ப்ளஸினுடைய ட்ராவில் வந்து 601வது குழுக்கள். அதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 716ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. 716 நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போன வாரம் நமக்கு அடிச்சிருப்பாங்களே காருண்யா ப்ளஸ் வந்து நமக்கு 929 அடித்தாங்க. எனக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கும் 9 நம்பருக்கான பேஸ் நிறையாவே இருக்குது. யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 9 நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு வரக்கூடிய ட்ராவலையும் நமக்கு வருது. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் 9 நம்பர் நம்ம தான் ஆரம்பத்திலே சொல்கிறோமே, ஒரு சில நம்பர்கள் நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போதே நமக்கு சொல்லிடுவோம் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், நீங்கள் போட்டு வின் பண்ணிக்கலாம். ஏன்னா போட்டு உங்களுக்கு குழப்பாமல் தனியாக கொடுத்துருவோம், தனியாக அந்த நம்பர் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு. சரியா? அது மாதிரி 9 நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோக இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். 2 நம்பர் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. தனியாக வாய்ப்பு இருக்கும், அதை கணக்கில் வச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 929 அப்படிங்கிறது போன வாரம் ட்ராவாக இருந்துச்சு. அதே மாதிரி 327ங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு. அது போக ப்ளஸ் நமக்கு நாளைக்கு வந்து 601வது ட்ரா போயிட்டுருக்கு. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இல்லை, 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. ஏன்னா 716ங்கும் போது நமக்கு அதிகமாக அது பேஸை வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 929ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி 327ங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட். அது போக நமக்கு 601ங்கிறது போன வாரம் ட்ரா நம்பராக இருக்குது. இந்த வாரத்தினுடைய ட்ரா நம்பராக இருக்குது. சரியா? பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏபோட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்தால் கட்டாயமாக இது வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர் இருக்குது. நாளைக்கு வந்து 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ். நமக்கு 035 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 024ன்னு வந்தால் 035 தான் வரணும். நாளைக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாருக்காச்சும் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வருதுன்னு பாருங்கள். எனக்கு அப்படி தான் வருது. ஏன்னா 3க்கு 5 ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும். அது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 3ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாக இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா 3க்கு 5ங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு வரும். அதனால் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட. பி போர்டில் நமக்கு ஏ போர்டில் நமக்கு வரணும். சரிங்களா? உனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 நாளாக இருக்குது. பட் அதனால் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். பெண்டிங் நம்பரை தாண்டி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு 3ஆம் நம்பருக்கு இன்னொரு சில நம்பர்னா 2ஆம் நம்பருங்க. 2ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. ஏன் 2ஆம் நம்பர்னால் 032 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. எனக்கு ரொம்ப வித்தியாசமான நம்பர். ஏன்னா அந்த காருண்யா ப்ளஸ் இல்லையா? காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஆட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 5-2 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது சின்ன ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னால் நமக்கு மாட்டிக்கிச்சு. அதனால் நமக்கு அதில் எடுக்க முடியாது, அதில் வீடியோ போட முடியாது. அதனால தான் தொடர்ந்து இதில் வீடியோ போடுறோம். சரிங்களா? நீங்கள் தவறாக பார்த்துக்கங்க. அதில் வந்து நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். கண்டிப்பாக 1 வாரம் கழிச்சு நம்ம போடுவோம். சரியா? அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 1 வாரத்துக்கு நமக்கு வீடியோ போட முடியாது. அதுலேயும் வந்து கம்யூனிட்டி டேப் யூஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால் நமக்கு டேப் யூஸ் பண்ணி நம்மளாம் இதில் போடுற வீடியோ அதில் போட சொல்லவும் முடியாது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு பி போர்டை வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. 9ஆம் நம்பருங்க. அடித்தா 9 நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. அதனால தான் நம்ம 2க்கு 9, அதாவது
1, 2, 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம். எனக்கு 9 நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது. அது பி போர்டில் வரலாம், அதே மாதிரி சி போர்டில் கூட வரலாம். ஆனால் 9 நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு நாளைக்கு சொல்லப்போனால் 3 நம்பருமே 9 நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. 2 நம்பர் 9 நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறேன். என்னங்க ஏற்கனவே ஆடினது தான், ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 9 நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறேன். ஏன்னா பி போர்டுலேயும் எனக்கு 9 நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, சி போர்டுலேயும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா அங்கே பாருங்கள் 9, 7, 9 அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எனக்கு 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 அதாவது 1, 2, 9 அதாவது 129. இந்த 129க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் இந்த 129 கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அது போக சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் இல்லையா, அது இருக்க தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் மொத்தத்தில் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. எனக்கு தெரிஞ்சுக்கல 3 நம்பருமே பெஸ்ட்டாக வரப்போது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து வச்சு ஆடுங்க. ஏன்னா நம்ம இதை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ இந்த நம்பர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த நம்பரை நீங்கள் போட்டு எடுத்து கையில் வச்சுங்க. வச்சுட்டு நம்ம அந்த அன்னைக்கு 2 ரிசல்ட் வருது. அதாவது நமக்கு 12ஆம் தேதி 2 ரிசல்ட் வருது, 11ஆம் தேதி கிடையாது. 12ஆம் தேதி வந்து 2 ரிசல்ட் வருது. இந்த 2 ரிசல்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதை ஒன்று போட்டு விட்ருங்க. இது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து நமக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்மாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வருவோம். நீங்கள் அதெல்லாம் கணக்கு வச்சிங்கன்னா ஒரே நாளில் 2 ரிசல்ட்டு 2 விதமான வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. சூப்பராக விளையாடுங்க. நான் கொடுக்குறவங்களுக்கு இந்த 3 நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன். சூப்பரான நம்பர் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 நம்பருக்கான சான்ஸ். 3ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 3ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ நான் கொடுக்கக்கூடிய 3 நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு 12ஆம் தேதி வந்து கண்டிப்பாக ஒரு ஏசிஏ பிசிஏ கண்டிப்பாக பாஸ் ஆகும், மேட்ச் ஆகும். சரி, அது போக நீங்கள் அதில் வந்து நமக்கு அந்த அன்னைக்கு என்ன இருக்குது, காரூண்ய இது இருக்குது. 12ஆம் தேதி வந்து சொர்ணகேரளா இருக்குது, 31 அதுலேயும் நம்ம ஏதாவது 2 நம்பர் மேக் பண்ணி கொண்டு வந்துடுவோம். அடித்து பிடிச்சி நம்ம 2 ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரியா, 2 ரிசல்ட்லேயும் 2 வின்னிங் வாங்குகிறோம். சரியா, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பை நீங்கள் இடையில ஒரு நாள் டைம் இருக்குது. அந்த ஒரு நாள் டைமில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துடலாம். சரியா, எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 அதாவது காரூண்யாலேயும் ஒரு வின்னிங் வாங்கணும், காரூண்யா ப்ளஸ்லேயும் ஒரு வின்னிங் வாங்கணும். அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு சொர்ணகேரளா அதுலேயும் ஒரு வின்னிங் வாங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக வரும். சரி, அடுத்து நமக்கு சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் கன்ஃபார்ம். எனக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் வருதுன்னு பாருங்கள். 7க்கு 1 நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாராவது 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேலே ஆச்சா, கண்டிப்பாக நாளைக்கு ஆடுவாங்க. 1ஆம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 7க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். சரியா, உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது. அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, எப்படி பார்த்தாலுமே நான் 3 நம்பர் கொடுக்குறேங்க. அந்த 3 நம்பரு ரொம்ப பெஸ்ட்டாக வருங்க. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரியா, அடுத்து வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கு வந்து இன்னும் சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 4ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு. சரிங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இதுக்குள்ளே நாளைக்கு, அதாவது நாளைக்கு இல்லை 12ஆம் தேதி வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும். இது முதல் ட்ரா. இது வந்து நமக்கு நாளைக்கு காரூண்யா ப்ளஸ் 11ஆம் தேதி விட்றா. 12ஆம் தேதி விட்றா நம்ம நாளைக்கு போடுவோம். நாளைக்கு நான் அதுக்கு முதல் நாள் போடுவேன். ரெண்டையும் ஒன்றா போட்டிங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் இது தனியாக எடுத்து வச்சுங்க. நம்ம நாளை கழிச்சு வந்து நாளைக்கு வந்து நம்ம சொர்ணகேரளாவுக்கு நம்ம நாளைக்கு கூட உட்காந்து பொறுமையாக உட்காந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து போட்டு விட்டுறலாம். சூப்பராக வின்னிங் வர மாதிரி போட்டு விட்டுறலாம். சரியா, அடுத்து நமக்கு இதில் ஆல்போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், முதல்ல எனக்கு வரக்கூடிய நம்பர் 9 நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இதில் இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக துல்லியமாக கூட உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் நம்பரும் நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு பி போர்டு தான் நான் வந்து இங்கே வந்து மாற்றி வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9, 3 அப்படிங்கிற 2 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கேன் நேற்றும். சரி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, டியருக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கேஎல் கிடையாது. நம்ம நேற்று அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்னா, நேற்று பூரா கேஎல் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் அண்ட் ஃபுல் டியரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். 2 ட்ராவை சூப்பராக வின்னிங் எடுத்தோம். மொத்தம் 3 ட்ராவில் 2 ட்ராவில் ஒரு ட்ரா ஃபுல் டிஜிட் எடுத்தோம். ஒரு ட்ராவில் வந்து நமக்கு ஏபியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2 நம்பர் வின்னிங் எடுத்திருந்தோம். அது மாதிரி நாளைக்கு நீங்கள் கேஎல் கிடையாது, டியருக்கு வாங்க. டியரில் நம்ம கண்டிப்பாக அது ஒரே ஒரு இது மட்டும்தான், டியர் மட்டும்தான், அதை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஆடணும்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு பாருங்கள், இன்றைக்கி நமக்கு சரியாக கேஎல் கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணோம், மத்தியானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கொடுத்து இன்றைக்கி மத்தியானம் 1 மணி சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கேன் டியரு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். டியர் இன்றைக்கி மத்தியானம் சூப்பராக அருமையாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்து சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கிறோம். அருமையான ஒரு வின்னிங். அது மாதிரி நாளைக்கு
கேஎல் கிடையாது. நீங்கள் டிஆர் விளையாடணும்னு நினைக்கிறவங்க நேராக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து உங்களுக்கு நம்ம கொடுப்போம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 9 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்துருக்கோமா. 3, 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து போக நமக்கு 1ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது நாளைக்கு. 1ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரேன். அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொண்டு வரேன். சரியா? ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளே தான் வின்னிங் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு 3, 9, 1 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மிஸ் பண்ணாமல் வைக்கக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இது மாதிரி மேட்ச் ஆனால் எடுத்துங்க. இதை தாண்டி தான் வந்தால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக மேட்ச் ஆகிற நம்பர் 4 நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இல்லை 12ஆம் தேதி சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.